வெல்கம் டு கோடை சமையல். இன்னைக்கு கோடை சமையலில் டேஸ்ட்டாக தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் ஹீட் ஆனதோ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் சேர்த்து நல்லா வதக்குங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும்னா அதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்குனா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்து கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி 3 விசில் விடணும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். தக்காளி சாதம் ரெடி.